கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பரலோக ரகசியங்கள் என்கிற தலைப்பில் எங்களுடைய இந்த யூடியூப் சேனல் வழியாக தொடர்ந்து சத்தியத்தை கேட்டுக்கொண்டு வருகிற தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் மறுபடியுமாக கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, கடந்த வாரத்தில் நாம் என்ன பாடம் பார்த்தோம்? 5ஆம் உலக பேரரசு பார்த்தோம் இல்லைங்களா? இந்த 5ஆம் உலக பேரரசு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இந்த ராஜ்யம் உள்ள வந்துடும். அதுதான் கடந்த வாரத்தில் பார்த்த ஒரு பாடத்தினுடைய ஒரு சாரம்சம். அது மட்டும் இல்லை, அந்த ராஜ்யத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் உயிர் தெழுப்பி அவர்கள் இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் திருப்பி கொடுக்குற ஒரு ஆட்சியை ஏற்படுத்துவார். அப்போ அவர் ராஜாதி ராஜாவாக உட்காண்டிருக்கும் பொழுது அவரை பின்பற்றின அவருடைய பிள்ளைகள் கொஞ்சம் பேர் அவரோட ராஜாங்கத்தில் உட்காருவாங்க. இந்த 5ஆம் உலக பேரரசே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வசனத்தின் மூலம் உணர்த்தினார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஓகே, இப்போது இந்த ராஜ்யத்தில் ராஜாக்கள் ஆவதற்கு தேவன் ஒரு சிலர் தான் கூப்பிட்டுருக்காரு. அவர்கள் ராஜாக்கள் ஆகணும்னா அதற்கு ஒரு முக்கியமான ஒரு வழி இருக்குது. இந்த வழி என்னன்னு கண்டுபிடிக்கும் மூகாந்திரம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு பாடத்தினுடைய தலைப்பு 3 வழிகள். ஞாபகத்தில் வச்சுங்க, நம்ம பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு 3 வழிகள். ஓகே, இந்த 3 வழிகள் பாடத்தை நம்ம பார்ப்பதற்கு முன்பாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எல்லோரும் ஆக்சுவலாக கிறிஸ்தவர்கள் இல்லையா? இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை கொஞ்சம் கவனிங்க. வாரம் கோயிலுக்கு போகிறோம், காணிக்கை கொடுக்குறோம், அப்புறம் நற்செய்தி கூட்டங்களில் கலந்துக்கிறோம் இல்லையா? நிறைய கூட்டங்கள் எல்லாம் கலந்துக்கிறோம். இதெல்லாம் நம்ம போயிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நாம் போய்கொண்டிருக்கிற பாதை சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கிறோமா அப்படின்னு என்றைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் டவுட் வந்துடும். ஏன்னா எல்லா கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு வழியை பின்பற்றி போகிற மாதிரி இருக்குது. நிறைய போதகர்களை பின்பற்றுறாங்க, சபைகளை பின்பற்றுறாங்க, ஒரு சிலர் சத்தியத்தை பின்பற்றுறாங்க. இப்படியெல்லாம் போயிட்டுருக்கும்போது இப்போது நாம் போய் கொண்டிருக்கிற பாதை நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்த்துமா? மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணுறேன். இப்போது நாம் போய்கொண்டிருக்கிற பாதை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை முறை. நாம் இப்போ கிறிஸ்தவர்களாக வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த வாழ்க்கை முறை வாரம் கோயிலுக்கு போகிறதுலேருந்து ஆரம்பித்து கல்யாணம் காட்சி போகிறதுலேருந்து ஆரம்பித்து நிறையா இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாத்துலேயும் நம்ம கலந்துக்கிறோம். வாரம் கோயிலுக்கும் போகிறோம். ஆனால் எல்லாருமே என்ன சொல்லிகிட்ருக்குறோம்? நம்ம எல்லோரும் பரலோகம் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தையில் இருக்கிறோம் இல்லையா? ஆனால் இப்போ நம்ம போய் கொண்டிருக்கிற பாதை என்பது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அடுத்தது, இந்த வாழ்க்கை நம்மை பரலோகத்தில், அதாவது இந்த வாழ்க்கை முறை நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்துமா என்று சொல்லி நம்ம கொஞ்சம் சிந்தித்தோம்னா கொஞ்சம் டவுட் தான். எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஆக்சுவலாக நம்ம போயிட்டுருக்கிற பாதை கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது கவனிக்கணும் இல்லையா? இந்த படத்தை பார்த்தாலே தெரியும். 5 பாதை போகுது. ஒரு மனுஷன் எதில் போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்கிறான். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரே பைபிள் தான். இன்றைக்கி நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன தெரியுங்களா? ஒரே பைபிள் தான், அப்புறம் எதுக்கு இவ்வளோ சபைகள் இருக்குது? எல்லாரும் பிரிஞ்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டாக்டரின் சொல்லிகிட்ருக்காங்க. புரியுதுங்களா? இதில் எது சரி எது தவறுன்னு கணிக்க முடியாத அளவுக்கு ஜனங்கள் ஒரு சிலர் அப்படியே போயிடுறாங்க. ஆனால் ஒரு சிலர் சத்தியத்தை உற்று கவனிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு கொஞ்சம் எதில் போகிறதுன்னே தெரியல. ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி என்ன எழுதுகிறார் பாரு, 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். இப்போ நம்ம அப்படி தான் பண்ணணும். நிறைய வழி இருக்குது, நிறைய போதகங்கள் இருக்குது, நிறைய போதகர்கள் இருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? எது ஒரிஜினல் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? எது வேதத்திற்கு உகந்த போதனை,
யார் வேதத்திற்கு உகந்த போதகர் என்று சொல்லி பார்க்கணும். நம்ம எந்த சபையில் வேணாலும் இருக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது வழிகளிலே நின்று எது சரின்னு பார்த்து நல்ல வழி எதுவோ அதில் நம்ம நடக்கணும். சரிங்களா? ஸோ இதை கண்டுபிடிக்கும் விதமாக தான் இன்றைக்கி எல்லா சகோதர சகோதரிகளும் நன்மை செய்கிறோமோ இல்லையோ, கிறிஸ்துவுடைய வழியில் போகிறோமோ இல்லையோ, ஆனால் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் பரலோகம் போயிடலாம் இல்லையா? காரணம், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்தபோது அவர் கொடுத்த வாக்கு தத்தம் அந்த மாதிரி. ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். பாருங்கள், யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் பாருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு யாரை பார்த்து சொல்கிறார்? இதான் கேள்வி. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, இப்போ என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க. இது யாரை பார்த்து சொல்கிறார்? அதிலே 2ஆம் வசனம் வாசிக்கலாம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். பாருங்க, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு சொல்லிட்டு, நான் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு, அந்த உங்களுக்குங்கிறது யார்? இப்போ நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை அங்கே போய் என்னோட இருக்கும்படி நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், சேர்த்து கொள்ளுவேன். அந்த உங்கள், நீங்கள் இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, இது யாருக்கு பொருந்தும்? இந்த உலக ஜனங்களுக்கு பொருந்தருக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியாது. சரியா? அநேக கிறிஸ்தவ சகோதர சகோதரி இருக்கிறாங்க, அவங்களுக்கு பொருந்துமானா? பொருந்தவே பொருந்தாது. இது யாருக்கு தெரியுங்களா பொருந்தும்? அவருடைய சீஷர்களுக்கு மாத்திரம். ஒருவேளை நாம் அவருடைய சீஷர்களாக இருந்தால், அந்த மாதிரி நடந்துக்கிட்டா, அவருடைய வழியில் வந்தால் இந்த வசனம் நமக்கு பொருந்தும். புரியுதுங்களா? நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன், நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறேங்கிற அர்த்தம் இல்லை. அவரை பின்பற்றக்கூடிய சீஷர்கள். அப்போது இதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே தோமா நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அவர் கேட்குறார், தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியையும் நாங்கள் எப்படி அறிவோம்? நீங்கள் போகிற இடமே தெரியல, அப்புறம் எப்படி எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் கிளியராக சொல்கிறார் பாருங்க, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னார். நான் எங்கே போகிறேன்னு உங்களுக்கு தெரியும், அந்த வழியும் உங்களுக்கு தெரியும். நான் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்போ ஏற்கனவே ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார் போல் இருக்கு இல்லையா? நான் போகிற இடம் எதுன்னு சொல்லியிருக்கார், அந்த வழி என்னன்னு சொல்லியிருக்கார். தோமா கேட்குறார், நீங்கள் போகிற இடமும் தெரியல, அந்த வழியும் தெரியல. அப்போ அன்புக்குரிய சகோதரர் சொல்லி, அப்போ என்ன சொல்லியிருப்பார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கவனிங்க. இப்போது சீஷர்களோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போயிட்டுருக்கார். திடீர்னு வாங்கன்னு கூப்பிட்றார், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு கூப்பிட்றார். வந்துட்டாங்க, இப்போ போயிட்டுருக்கார். திடீரென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. இப்போ தான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளேயே போகிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கொஞ்சம் கவனிங்க பாருங்கள். திடீர்னு எப்படி சொல்கிறாருன்னா, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் அப்படின்னார். இப்போ திடீர்னு போயிட்டுருக்குறோம், நம்மளே கூட்டத்தமாக போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் இந்த வழியில் போங்க அப்படின்னு ஒரு டைரக்ட் பண்ணார்னா உடனே ஒரு ஆவல் வருமானே, எதுக்கு அந்த வழியில் போகணும், அந்த வழியில் போகாதீங்க அப்படின்னு இன்னொரு வழியை காட்டுறார். அப்போது ஒருத்தர் அப்படி சொல்லும்போதே அதுக்குரிய ஒரு முக்கியத்துவம் வருது இல்லையா? இந்த வழியில் போங்கன்னா எதுக்கு போகணும், ஏன் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா? அந்த மாதிரி திடீர்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் விசாலமுமாக இருக்கிறது. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் இங்கே 2 வழியை குறித்து பேசுகிறார். கவனிக்கிறீங்களா? 2 வழியை குறித்து பேசுகிறார். ஒன்று இடுக்கமான வாசல், இன்னொன்று கேட்டுக்கு போகிற வாசல். அது எப்படி இருக்குன்னா விசாலமாக விரிவாக இருக்கா. ஒரு வாசல் இடுக்கமாக இருக்குது. இப்போ நார்மலாகவே ஒரு ஊருக்குள்ளே போகிறோம் அல்லது ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு வாசல் இடுக்கமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நேரோவாக, ரொம்ப சின்ன ஒரு அளவு தான் இருக்குது. இன்னொரு வாசல் ஒரு பெரிய கேட்டு, பெரிய அளவில் இருக்குது. இப்போ நார்மலாக ஒருத்தர் என்ன சொல்ல இருப்பாங்க, இதில் போங்க, அந்த விசாலமான வழியில் போனீங்கன்னா நிறைய பேர் போகலாம் இல்லையா, ஏன் இதில் போய் சிக்கிறீங்க சொல்லுவாங்களா இல்லையா? நார்மலாக எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்குது. அப்போது விசாலமான வழி எதை நோக்கி போயிட்டுருக்கு என்று சொல்லி கவனிச்சிங்கன்னா,
விசாலமான வழி எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கேட்டுக்கு போகுதான். கேட்டுக்கு இல்லை, கேட்டுக்கு. ஒரு அழிவை நோக்கி போயிட்டுருக்கு. அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அடுத்து 14 வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ரொம்ப கிளியராக சொல்லிட்டார் பாருங்க. அப்போ ஜீவனுக்கு போகிற வழி வாசல் இடுக்கமும் நெருக்கமுமாக இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறவங்களே சிலர்னார். கவனிக்கிறீங்களா? அப்போ கண்டுபிடிக்கிறவங்களே சிலர்னா அதில் போகிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. இப்போ ஆண்டவர் அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய சீஷர்களை பார்த்து என்ன சொல்ல வர்றார்? ரொம்ப சிம்பிளாக பாருங்கப்பா, 2 வழி இருக்குது. ஒன்று இடுக்கமான வழி, இன்னொன்று விசாலமான வழி. இடுக்கமான வழி ஜீவனுக்கு போகிற வழி, விசாலமான வழி கேட்டுக்கு போகிற வழி. நீங்கள் எதில் பிரவேசிங்க? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். ஸோ இது என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவர் அவர் ஒரு சில சீஷர்கள் அவரை பின்னாடி கூப்பிட்டார் இல்லையா? இந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே பாருங்கள், ஒரு சின்ன கதவு, ரொம்ப வழி ரொம்ப நெருக்கமான கதவு, இந்த பக்கம் கொஞ்சம் பெரிய கதவு. நார்மலாக எல்லோரும் போகும்போது பெரிய கதவுல தான் போக விரும்புவாங்க. அதில் டைரக்ட் பண்ணுறவங்க கூட இதில் போங்க, நிறைய பேர் போகலான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என் பின்னாடி வரணும்னா இடுக்கமான வாசல் வழியாக போங்க. அப்போ இடுக்கமான வாசல்னா என்ன அப்படின்னா, அது தனியாக ஒரு வாசல் கிடையாது, அது ஒரு வாழ்க்கை. இடுக்கமான ஒரு வாழ்க்கைன்னு அர்த்தம். விசாலமான வழி அப்படின்னா அது ஒரு விசாலமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை, அதில் போகிறவங்க கேட்டுக்கு போகிறாங்களாம், மரணத்துக்கு போகிறாங்க. இடுக்கமான வாசலில் போகிறவங்க ஜீவனுக்குள்ளே போகிறாங்க. இப்போ நமக்கே தெரியும், முதல் மரணத்தை நோக்கி சென்றவர்கள் யார்? நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஆதாம் கட்டளையை மீறினார், ஏவாள் கட்டளையை மீறுறாங்க. மீறும்போது அவர்கள் எங்கே போயிட்டான்னா, இடுக்கமான வாசலுக்குள்ளே போகாமல் விசாலமான வாசலை அவர்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. பாருங்கள், அது வழி ரொம்ப விசாலமாக இருக்குது, பெருசாக இருக்குது. நிறைய பேர் அதில் என்ன செய்யலாம்? போகலாம். நிறைய பேர் இதில் போகலாம். இப்போ அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவர் யாருன்னா ஆதாம். கவனிக்கிறீங்களா? அவர் தான் கேட்டுக்கு போகிற வாசலை கண்டுபிடிச்சார். இப்போ அவருக்கு பின்னால் ஏறக்குறைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வர்ற வரைக்கும் 4000 வருஷம். 4000 வருஷமும் இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் இந்த விசாலமான வழியில் தாங்க போயிட்டுருக்காங்க. இந்த விசாலமான வழிக்கு பேர் பாவம், அக்கிரமம், மரணம்னு பேர். அதில் போயிட்டுருக்குறாங்க எல்லாருமே. சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகும் இந்த உலக ஜனங்கள் எப்படி தான் இருக்காங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் அந்த விசாலமான வழியில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த விசாலமான வழியினுடைய முக்கியமான காரியம் என்னென்னா பாவம். அப்புறம் முதல் ஆதாம் பாவத்தில் விழுந்த உடனே அந்த வழி திறக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவருடைய சந்ததி முழுவதும் அந்த வழியில் போகப்பட்டது. அதனால தான் அதுக்கப்புறம் பிறந்த சின்ன குழந்தைகள் முதல் கொண்டு எல்லோரும் எப்படி இருக்கிறாங்கன்னு படிச்சிருக்கோம். பாருங்கள், சங்கீதம் 51:5 வாசிக்கலாம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பாருங்க, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இந்த குழந்தைய கொஞ்சம் பாருங்க, எந்த விதமான கள்ளம் கவடம் இல்லாத ஒரு குழந்தை. ஆனால் இதை பற்றி பைபிள் சொல்லுது, இது கர்ப்பம் தரித்ததே பாவத்திலேயானாம். சரி, இப்போ இந்த குழந்தை பார்க்குற போது இப்படி இருக்கு இல்லையா? இது எப்படி இதனுடைய பாவத்தில் கர்ப்பம் தரித்து அதனுடைய விளைவுகள் என்னென்னு இந்த குழந்தை பார்க்கும்போது சின்னதாக இருக்குது. அது கடைசியில் வளர்ந்து பெருசாகி ஒரு ரவுடி மாதிரி ஆகி ஒரு 4 பேர்த்த கத்தி எடுத்து வெட்டுச்சுன்னா அவ்வளோதான். இப்போது அந்த வசனம் அங்கே என்ன ஆயிடுச்சு? அப்ளை ஆயிடுச்சு. பாவத்தில் பிறந்துருச்சுது. அதனால அது பெருசாகி அது பாவம் பண்ணும். அப்போது இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா ஆதாம்லேருந்து, அந்த விசாலமான வழி. தேவன் சொன்னார், இந்த பழத்தை சாப்பிடாதே. சாத்தான் சொல்கிறான், இந்த பழத்தை சாப்பிடு. தேவன் சொன்னது ஒரு இடுக்கமான வழி மாதிரி, ஞாபகத்தில் வச்சுங்க, அது இல்லை, பட் அந்த வழி மாதிரி. ஆனால் சாத்தான் சொன்னது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு ஏவாளுக்கு. அப்புறம் அப்படியே ஆதாம் என்ன ஆகிட்டார்? பின்னாடியே போயிட்டார். ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா, பைபிளில் நமக்கு ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 14 அதிகாரம் 12 வசனம்.
மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். பாருங்க, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழி. அப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கீழ்ப்படியாமல் போகிறது அதுதான் விசாலமான வழி. அது பெட்டராக தோணிருச்சு, செம்மையாய் தோன்றிருச்சு அவங்களுக்கு. இதில் போனால் கரெக்டாக இருக்கும் போல் இருக்கு. சாத்தான் அப்படி ஏமாத்திரம் பாருங்கள், நீங்கள் தேவர்களைப் போல் ஆயிடுவீர்கள். அப்போது அவன் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வழியை அவங்க தேர்ந்தெடுத்து அது பெட்டராக நினச்சிட்டாங்க. ஆனால் அதனுடைய முடிவு மரண வழி ஆயிடுச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கவனிக்கிறீங்களா? அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆதாம் தப்பு பண்ணாருங்க, அதனால் தேவன் அவருக்கு தண்டனை கொடுத்துட்டார். ஆதாம் தப்பு பண்ணதுக்கு நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும், எனக்கு எதுக்கு தண்டனை? அவங்க கேட்குறது நியாயம் தானே. ஒரு தகப்பன் கேட்குறாரு, ஏன் நான் பண்ண தப்புக்கு என் குழந்தைய ஜெயிலில் போட்டால் கரெக்டாக இருக்குமா? ஸோ சரியான ஒரு கேள்வி தான். ஆனால் ஆதாம் செய்த தவறுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு ஏன் தண்டனை வந்தது, என்ன காரணம்? ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கிளியராக இருக்குது பாருங்கள். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சா, வந்துருச்சு. அப்போது எல்லாரும் பாவம் செஞ்சதுனால எல்லாருக்கும் மரணம் வந்துருச்சு. ஸோ இதிலிருந்து எப்படி ஆரம்பிச்சுறீங்களா மனித வாழ்க்கை? என்னைக்கு தேவனுடைய கற்பனையை மனுஷன் மீறினானோ அல்லது மனுஷ சந்ததி மீறிச்சோ அன்னைக்கு தவறான பழக்க வழக்கங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. கீழ்ப்படியாமல் போனால் என்னென்னவெல்லாம் பழகலாமோ அத்தனை கேரக்டருமே மனுஷனுக்கு வர ஆரம்பிச்சது. அதன் நிமித்தந்தாங்க இன்றைக்கி பயங்கரமான கொலைகள், பொறாமைகள், வெறிகள் எவ்வளோ மோசமாயிடுச்சு பாருங்க இந்த உலகம். தவறான கேரக்டர் வந்துருச்சு, தவறான ஜனங்கள் பெருக ஆரம்பிக்கிறாங்க. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த உலகமே ஒரு குப்பை தொட்டியை போல் ஆயிடுச்சு. அழகாக இருக்க வேண்டிய ஒரு ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்க வேண்டிய ஒரு உலகம் அசுத்தங்களும், புரியுதுங்களா, எல்லா ஜனங்களுடைய கழிவுகளும் சேர்ந்து இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா மிகப்பெரிய ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிற விஷயம். இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது தான் 4000 வருஷம் கழித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரார். ஒரு சில சீஷர்களை தனக்கென்று தெரிந்தெடுத்து அவர்களை வழி நடத்திட்டு போகும்போது தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். என்ன வார்த்தை? இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே விசாலமான வழியில் போயிட்டாங்க. ஆனால் என்னை பின்பற்றுகிற நீங்கள் இனிமேல் இதில் தான் பிரவேசிக்கணும், இடுக்கமான வாசல் தான் பிரவேசிக்கணும். அதனால தான் அவர்கள் இதை குறித்து ரெஃபரன்ஸ் கேட்கும்போது யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் ரொம்ப கிளியராக சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நானே வழி அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வழி கேட்குறாரு, இப்போ பாருங்கள் நான் தாங்க வழி அப்படின்னா என் மேலே ஏறிட்டெல்லாம் போக முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் போகிறது தான் வழி. நான் எங்கே போகிறேன்னா என் பின்னாடி வாங்க, நான் உங்களுக்கு வழியாக இருக்கேன். புரியுதுங்களா? அதே தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே அல்லது பரலோக ஆசீர்வாதத்துக்குள்ளே போகணும்னா அதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு வழியாக இருக்கார். அந்த வழியில் அவர் போயிருக்கார். அதனால தான் நம்மளை போக சொல்கிறார். அது என்ன வழி? அது தாங்க இடுக்கமான வாசல். பாருங்கள், இந்த படத்தை பார்த்தா 2 வழி போகுதா? ஒரு வழி ஆதாம் போனது, அது ப்ளூ கலர் இருக்குது பாருங்கள், அது விசாலமாக இருக்கு இல்லையா? அதில் நிறைய பேர் போயிட்டுருக்குறாங்க, மரணத்தை நோக்கி போகிறாங்களாம். எப்படி நம்ம காரில் போகும்போது ரொம்ப ஸ்பீடாக ஒருத்தன் பைக்கில் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போவோம், நமக்கு கோவம் வரும். அவன் என்ன சொல்லிட்டு போகிறான் நம்மக்கிட்ட? நான் முன்னாடி, அதாவது நீங்கள் சாகக்கூடாது, நான் தான் உங்களுக்கு முன்னாடி போய் சாவேன் அப்படின்ட்டு போகிறான். அப்புறம் போய் அடித்து விழுந்துருவான். அந்த மாதிரி இந்த உலகத்தில் ஜனங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திக்கிறாங்களா? எதுக்கு? சாகிறதற்கு. அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த வழி விசாலமான வழி, அது பாவ வழி. எல்லா தவறான கேரக்டர், தவறான நடைமுறைகள், தவறான போதனைகள் எல்லாமே அந்த வழியில் கம்ஃபர்டபுளாக இருக்குது. எப்படி ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது சைடில் ஃபுல்லாக கடைகள் இருக்கும், கலராக இருக்கும், அதை பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி சுற்றிலும் பாவங்கள், பாவத்தினுடைய நிலைமை கலர்ஃபுல்லாக இருக்குது. அதை பார்க்குற போது ஜனங்களுக்கு இந்த ரூட் ரொம்ப சூப்பராக இருக்கும் போல் இருக்குன்னு அதில் போயிடுறாங்க.
அதை ஒட்டி தனியாக ஒரு சின்ன ஒரு ரோடு போகுது. நம்ம போக வேண்டிய இடம் அங்கே தான் இருக்குதுன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. இல்லை, இந்த ரூட் நல்லா இருக்குது, இதில் போயிட்டு அதில் வரலான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு விசாலமான வழியில் ஆதாம் போயிட்டார், ஆதாமுடைய சந்ததி போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் போன வழி இடுக்கமான வாசல். அதனால தான் நம்மளையும் அதில் போக சொல்கிறார். புரியுதுங்களா? அவர் நம்மளை பார்த்து நான் வடக்கு போகிறேன், நீங்கள் தெற்கு போங்கன்னு சொல்லலை. நான் எந்த வழியில் போகிறேனோ அதில் நீங்கள் வாங்க. தோமா கேட்டார், எங்களுக்கு வழி தெரியல. உங்களுக்கு வழி தெரியும், நான் தான் அந்த வழினார். புரியுதுங்களா? அப்போ நான் தான் அந்த வழிங்கிறத இப்போ நம்ம எப்படி புரிஞ்சு கொள்வது? அப்போஸ்தலனாகிய பேதுரு அருமையான ஒரு வசனத்தில் நம்ம புரிஞ்சு கொள்றதுக்காக பேசியிருக்கார் பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். பாருங்க என்ன சொல்றார்? கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஜீசஸ், உங்களுக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போனார். கவனிக்கிறீங்களா? இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பு தெரியுது இல்லையா? அப்போது வலது கால் ஒரு ஸ்டெப் வச்சா நாமளும் வலது கால் தான் வைக்கணும், இடது கால் ஸ்டெப் வச்சா இடது கால். அதுதான் அடிச்சுவடுகள். ஒரு ஸ்டெப்பு கூட மாறாமல் ஆண்டவர் இயேசு பின்னாடி போகணும். அதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்காருன்னா ஒரு மாதிரியை வைத்து போனார். ஒரு கிறிஸ்தவன் இந்த பூமியில் வாழ்ந்தா எப்படி வாழ வேணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ரோல் மாடலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இல்லைன்னா ஒரு பரலோகத்திலே இருந்திருக்கலாம். புரியுதுங்களா? பரலோகத்திலே இருந்திருக்கலாம். ஏன் இந்த பூமிக்கு வர்றாருன்னா, இந்த பூமிக்கு வந்து ஒரு உண்மை கிறிஸ்தவன் எப்படி இந்த பூமியில் வாழணுங்கிறதுக்கு கிறிஸ்து முதலில் ஒரு வெளிச்சமாக இருக்கார், ஒரு ரோல் மாடலாக இருக்கார். இதை வந்து பேதுரு புரிஞ்சுட்டு தான் அவர் என்ன பண்ணுறாருனா இடுக்கமான வழி அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டு இப்போ சொல்கிறார், ஒரு மாதிரியை நமக்கு பின்வைத்து போயிட்டார். அப்போ அவர் போன வழியில் போகணும். அப்படின்னா அந்த இடுக்கமான வழியில் கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கும். அங்கே ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்காது, ஒரு நெருக்கமாக இருக்கும், இடுக்கமாக இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் ஆண்டவர் இருந்தபோது அவர் பரலோகத்தில் ஒரு ராஜகுமாரனாக இருந்து எல்லா சொத்துக்களையும், புரியுதுங்களா, அவருடைய கண்ட்ரோல் கீழே தான் இருக்குது. அங்கே இல்லாத வசதி வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம விசுவாசிக்க தோணும். ஒரு மகா பெரிய ஐஸ்வர்யவான் கிறிஸ்து. இப்போ அவர் தேர்ந்தெடுத்த வழி பாருங்க, அவருக்கு இடுக்கமான வாசல் என்ன தெரியுமா? அவ்வளவு ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு இந்த பூலோகத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்பதற்கு அவர் தெரிந்தெடுத்த வழியை தெரியுமா? ஒரு சின்ன ஆட்டுக்கொட்டாயிலையோ மாட்டுக்கொட்டாயிலோ வந்து பிறக்கிறதா. நம்ம சொல்கிறாங்க இல்லையா, சத்திரத்தில் அவருடைய பிறப்பே இந்த பூமியில் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப 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 தாழ்மையாக இருந்தது. கிறிஸ்து கண்டுபிடிச்ச இடுக்கமான வழி இதுதான். அவர் நினச்சிருந்த ஒரு பெரிய மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டி அதில் 500 நர்ஸுங்க, 25-30 டாக்டருங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு அங்கே அவர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், குழந்தையாக பிறந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், பரலோகத்தின் ஐஸ்வர்யவான் இந்த பூமியில் வரும்போது மிகவும் தாழ்மையின் ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து வரார். அதுக்கப்புறம் தன்னுடைய தகப்பனுடைய வேலையை அவர் செய்துட்டு இருப்பார் கட்டாயமாக. இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு, பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ ஆரம்பித்தார். அப்படி வாழ ஆரம்பிக்கும்போது அவருக்கு நல்லா தெரியும் அவர் கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கார். அப்படி தான் மற்ற சீஷர்களையும் அவர் கூப்பிடும்போது, வழி தெரியலையே அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க இல்லையா, நான் உங்களுக்கு வழி சொல்லிட்டேன், அதனால் கவனிங்க, இப்போ தான் அந்த இடுக்கமான வாசல்னா என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறார் அந்த இடுக்கமான வாசல் பாருங்கள். ஒருவன், லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்கள், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், அப்படின்னு இவர் எங்கே போயிட்டுருக்கார்? முன்னாடி போயிட்டுருக்கார். எந்த வாசலில் போகிறார்? இடுக்கமான வாசலை. கவனிக்கிறீங்களா? அந்த இடுக்கமான வாசலை முன்னாடி போயிட்டுருக்கார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், முதல் ரூல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்னாடி ஒருத்தர் வரணும்னா த ஃபர்ஸ்ட் ரூல், தன்னைத்தான் வெறுத்து. கவனிக்கிறீங்களா? இதுதாங்க இடுக்கமான வாசனுடைய முதல் படி. முதல் படி இதுதான், தன்னைத்தான் வெறுத்து
அடுத்தது தன் சிலுவையை எடுக்கணும். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு சிலுவையை ஆண்டவர் கொடுத்திருக்கார். மூணாவது, அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கவனிக்கிறீங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் கவனிங்க. கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் கவனிங்க. காரணம் ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்றேன்னா, இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டின இடுக்கமான வாசல். ஒருவன் இயேசு கிறிஸ்து பின்னாடி போகணும்னா அவன் முதல்ல தன் சுயநலத்தை வெறுக்கணும். சுயநலத்தை வெறுத்த கிறிஸ்தவன் உண்டோ? கவனிக்கிறீங்களா? யாரும் கிடையாது. எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சுயநலத்தினுடைய உச்சக்கட்டத்தில் தான் இருக்கிற மாதிரியே நமக்கு தோணுது இல்லையா? ஆனால் உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர்கள், சீஷர்கள், ஆண்டவரை பின்பற்றக்கூடியவர்கள், அவங்களுக்குள்ள என்ன இருக்காது தெரியுங்களா? சுயநலமே இருக்காது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, தன் சிலுவை எடுத்துட்டு, அப்போ மனதார சிலுவை எடுக்கணும். சிலுவை என்ன சொல்லுவோம்? பாடுகள். பாடுகள், ஆமாங்க, பாடுகள். என்ன பாடு? கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுற பாடா? சில பேர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா பிரதர், பயங்கரமாக கடன் வாங்கி கடன்லேயே மாட்டிகிட்டு இருக்கிறேன். யார் உங்களை கடன் வாங்க சொன்னது? உங்களுடைய சுயநலம் தான் உங்களை கடன் வாங்க சொல்லுது. உங்கள் பேராசை உங்களை கடன் வாங்க சொல்லுது. ஆண்டவர் சொல்லலை. புரியுதுங்களா? அப்போது அவர் உள்ளே வரும்போது என்ன சொல்கிறார்? நீ சுயநலம் இல்லாமல் இருந்தால் என் பின்னாடி வா. ரெண்டாவது, சிலுவை. இயேசு கிறிஸ்து ஏங்க சிலுவை எடுக்க, பாடுகளை அவர் அனுபவிக்க வேண்டிய அவசியம் என்ன? நல்லா தெரிஞ்சுக்கலாம். அவர் ஏதோ போய் ஒரு ஏதோ திருட்டுலையோ அல்ல ஏதோ ஒரு பயங்கரமான பாவம் செஞ்சோவோ அவருக்கு அந்த மாதிரி ஒரு தண்டனை மாதிரி கிடைச்சதானே? இல்லையே. ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் இந்த பூமியில் வரும்போது சத்தியத்தை சொன்னார், உண்மையை சொன்னார். சுத்திலும் இருக்கிற அத்தனை ஜனங்களும் பொய்யில் இருந்தாங்க. அந்த ஜனங்களை வழிநடத்தின பரிசேயர், வேதவார்கள், இவங்கெல்லாம் எதில் இருந்தாங்க? பொய்யை சொல்லி நியாயப்பிரமாணத்தை வச்சுக்கிட்டு ஏமாற்றிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் போய் இது தப்புன்னு சொன்னார். உடனே யாருக்கு கோவம் வந்துருச்சு பாருங்க? அந்த ஜனங்களுக்கு கோவம் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடி அதை சிலுவை வரைக்கும் போச்சு. அதே மாதிரி தான் இந்த பூமியில் ஒரு சுயநலத்தை வெறுத்த கிறிஸ்தவன் ஆண்டவர் பின்னாடி போய் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதில் நடக்கும் பொழுது கட்டாயமாக உண்மையைத்தான் சொல்லுவாங்க, சத்தியத்தை தான் சொல்லுவாங்க. சுற்றி இருக்கிற ஜனங்களால் அவர்களுக்கு நிறையா அவமானங்களும் கஷ்டங்களும் வரும். கவனிக்கிறீங்களா? வரும், அவமான கஷ்டம் வரும். சொல்லித்தான் ஆண்டவர் கூப்பிட்றார். இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் கூப்பிட்ற மாதிரி கவலையா, கண்ணீரா, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க பாருங்க. அப்படி ஆண்டவர் கூப்பிடல. என் பின்னாடி ஒருத்தர் வரணும்னா அவர்கள் சுயநலத்தை வெறுத்து தன் சிலுவை எடுத்துட்டு அனுதினமும் டெய்லி வாரத்துக்கு ஒரு நாள் போய் நம்ம அட்டன் பண்ணிட்டா போதுமா? ஆராதனை அல்ல, டெய்லியும் அந்த தெய்வீக குணலட்சணத்தில் டெவலப் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், தேவனுடைய சத்தியத்தில் அதிகமாக வளரணும், சத்தியத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிறதுல ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் தாங்க அதில் வருது. இதுதான் இடுக்கமான வாசல். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? இதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். படித்தோம் இல்லையா? இன்னைக்கும் உலக கிறிஸ்தவர்கள் இதுதான் இடுக்கமான வாசல்னு தெரியல. எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னா சுயநலத்துடைய உச்சக்கட்டத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் ஜோவியில் சொல்கிறது உண்டு. கவனிக்கிறீங்களா? நம்ம எப்படிப்பட்ட சுயநலத்தில் இருக்கணும் பாருங்கள். கிறிஸ்மஸ் வருது. யாருக்கு பிறந்த நாள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு தானே பிறந்த நாள். அப்போ ட்ரெஸ் யாருக்கு எடுக்கணும்? பர்த்டே பேபிக்கு தானே ட்ரெஸ் எடுக்கணும். யாருக்கு எடுக்கிறோம்? நமக்கு. ஜிலேபி யாருக்கு சுடுறோம்? நமக்கு. கேக்கு யாருக்கு வாங்குகிறோம்? அவருக்கா? அவர் சாப்பிட்ருக்கா? இல்லை, நமக்கு. அப்போது அவர் பேரில் நம்ம எல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்குறோம். இது சுயநலம் தானே? புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியில் ஒருத்தர் வரணும்னா அவர் முதல்ல தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துட்டு அனுதினமும் அவரை பின்பற்ற கடவன். இது கவனிக்கிறீங்களா? இதை கண்டுபிடிக்கிறவங்களே சிலர்னா இதை சொன்னோம்னா நிறைய பேருக்கு புதுசாக இருக்குதுங்க. நிறைய சகோதரர்களுக்கு என்னங்க இப்படி இருக்கா பைபிளில்? எங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் ஆண்டவர் பின்னாடி போனால் உங்களுக்கு கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், பொண்ணு கிடைக்கும், மாப்பிள்ளை கிடைக்கும், கட்டி குணமாகிரும். புரியுங்களா? இப்படித்தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் ஆண்டவர் செய்வார்,
அப்போ இதை சொல்லி சொல்லி சுயநலத்திலேயே வளர்த்திட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்களை. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய போதகத்துக்கு ஜஸ்ட் எதிரானது. அதனால தான் சில பேருக்கு நாங்கள் இப்படித்தான் கேள்விப்பட்டிருக்கிறோம், இன்னைக்கு சொல்கிறது எங்களுக்கு புதுசாக இருக்கே. ஆமாங்க, ஆண்டவர் ஏற்படுத்தின வழியே ஒரு புதுசான வழி தான். இதைத்தான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், மாம்சமான திரையின் வழியாய்னா அவருடைய மாம்ச வாழ்க்கை இந்த பூமியில் வரும்போது அந்த வாழ்க்கையில் ஒரு புதுசான ஒரு வழியை அவர் காமிச்சிருக்கார். அதுதான் புதிதும் அதே சமயத்தில் அது ஜீவனுமான மார்க்கம். அதுதான் ஜீவனுக்கு போகிற வழி, மற்றதெல்லாம் கேட்டுக்கு போகிற வழி. புரியுதுங்களா? கேட்டுக்கு போன வழியில் எல்லாரும் போயிட்டாங்க, எல்லா கிறிஸ்தவர்களும் இப்போ அந்த வழியில் தான் போயிட்டுருக்காங்க. புரியுதுல? இதில் சொல்கிறதுல எந்த டவுட்டுமே வேண்டாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன இடுக்கமான வாசலை நிறைய பேர் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த வாசல் தான், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துட்டு என் பின்னாடி வரணும். அது புதிதான மார்க்கம், அதான ஜீவனுள்ள மார்க்கம். அந்த மார்க்கத்தின் வழியாக நமக்கு பிரவேசிக்கும் போது அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஒரு பெரிய பணக்கார ஆண்டவர்கிட்ட கேட்டான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அவங்களுடைய உரையாடல் போகுது. அப்போது கற்பனைகளை குறித்து, உன் தேவனாய கர்த்தத்தில் அன்பு கூறு, உன்னிடத்தில் பிறனை நேசி எல்லாம் வருது. அப்படி வரும் பொழுது இந்த கற்பனைகளெல்லாம் நீ கை கொள்ளுன்னு சொல்லணுன்னே அந்த பணக்காரன் என்ன சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட, இதையெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இது பத்தாது, நீ மேலும் பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினால் உன்னிடத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் என் பின்னாடி வாங்குறான். இதுக்கு பேர் தாங்க சிலுவை. எத்தனை பேர் ரெடியாக இருக்காங்க? இப்போ அந்த பணக்காரன் ஒரு சுயநலவாதியாக இருந்ததுனால அவன் என்ன பண்ணிட்டான், அவன் மனஸ்தாபப்பட்டு போயிட்டான். அப்போ தான் ஆண்டவர் ஒரு உவமை சொன்னார். அது ஏற்கனவே ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம் இல்லையா? மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழையிறது ரொம்ப ஈஸினார். இப்போ நமக்கு நல்லா தெரியும், அந்த ஒட்டகம் தான் ஐஸ்வர்யவான். அவனுக்கு இருக்கிற அந்த சுமை இருக்கு இல்லையா, அந்த ஊசி வாசல் வழியாக இஸ்ரேல் அந்த ஜெருசலேமுடைய கேட்டில் பெரிய கேட் இருக்கும், அதில் இருக்கிற சின்ன கேட் இருக்கும். அந்த சின்ன கேட்டுக்கு தான் ஊசி வாசல்னு பேர். வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வியாபாரிகள் அவர்கள் உள்ளே போயிடலாம், ஆனால் ஒட்டகம் உள்ளே போக முடியாது இல்லையா? அப்போ ஒட்டகம் உள்ளே போகணும்னா ஒட்டகத்தில் இருக்கிற சுமையை இறக்கி வச்சு அது தன்னை குறுக்கி, மனுஷனுடைய அளவுக்கு ஒட்டகம் தன்னை என்ன செய்யணும், குறுக்கணும். அப்படி குறுக்கி என்ன செய்யணும், உள்ளே போகணும். அந்த மாதிரி தான் ஐஸ்வர்யவான், தன்னை குறுக்கணும். அதான் இடுக்கமான வாசல். நீ எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தாலும் இருந்துக்கோ. சில பேர் நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன், பிஇடி படிச்சிருக்கேன், எம்டி படிச்சிருக்கேன்லாம் சொல்லுவாங்க. என்ன படித்தாலும் ஆண்டவருடைய பாதத்தில் குறுகி சரண்டரானால் மட்டும்தான் சத்தியம் கிடைக்கும். படித்தா நாலேஜ் வேணால் கிடைக்கும், சத்தியம் கிடைக்காது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, சத்தியம் வேணும்னா ஆண்டவருடைய பாதத்தில் தங்களை குறுக்கணும். நம்முடைய பட்டம், பதவி, பகட்டு, சொந்த பந்தம், பணம், அதில் கிடைக்கக்கூடிய அந்த மரியாதை, இதெல்லாம் நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு வழி நடத்தாது. இப்போ ஒரு ஐஸ்வர்யவன் என்ன செய்யணும், ஒட்டகம் என்ன செய்யணும், ஒட்டகத்தில் இருக்கிற சுமை இறக்கி வைக்கணும். இவைகளெல்லாம் இறக்கி வச்சு ஒட்டகம் தன் சுருக்கி அந்த இடுக்கமான வாசலுக்குள்ளே போகணும். அப்படி போனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிடலாம். கஷ்டம், ஆனால் போயிடலாம் ஆனால் கஷ்டம். அந்த சப்ஜெக்டில் சொன்னோம், ஞாபகம் இருக்குல்ல? ஓகே. அப்படின்னா இந்த இடுக்கமான வாசலில் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணுமே. ரொம்ப சிம்பிள். முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை செய்து முடித்து ஸ்பெஷலாக ஒரு சீசனை தேர்ந்தெடுத்தார், அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லையா? பவுல் கூப்பிட்டு பவுலுடைய காரியங்களெல்லாம் நமக்கு நிறைய படிச்சிருக்கிறோம். இப்போ அவருக்கு புரிய வச்சுட்டார் இடுக்கமான வாசல்னா என்னன்னு. இப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, இடுக்கமான வாசலுக்கு கிளியரான ஒரு டெஃபினேஷன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கலாங்க. முதல்ல என்ன சொல்றாரு பாருங்க, இடுக்கமான வாசல்னா நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது.
உலகத்தார் மாதிரி வேஷம் போடாதீங்க. அடுத்தது, தேவனுக்கு என்ன பிரியம் பாருங்கள். அதில் எப்படி இருக்குன்னா, நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியணும். பெரியார் சொன்ன பகுத்தறிவு பைபிள் இருக்கு. வசனங்கள் எல்லாம் கூர்ந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும், எது கடவுளுக்கு உண்மையாக பிரியமாக இருக்கும். ஸோ அதை பகுத்தறிஞ்சிட்டு உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யணும், நம்முடைய மைண்டை அந்த தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு அப்படியே திருப்பணும். டிரான்ஸ்பிகரேஷன் ஆஃப் மைண்டு மாறணுமா, அதான் மறுரூபமாகுங்கள், நீங்கள் ஆளே மாறிடணுங்கிறார். ஏன் அப்படின்னா, கோடான கோடி ஜனங்கள் மத்தியில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இங்கே இந்த அழைப்பு வந்திருக்கு, ராஜரீகத்திற்குரிய அழைப்பு. அப்போ ராஜரீகத்திற்குரிய அழைப்பு, இந்த பிரபஞ்சத்துக்கு பிதா யாராக இருக்கா, சாத்தான், இப்பிரபஞ்சத்தின் தேவன். அப்போ அவன் கையில் பிரபஞ்சம் இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் அவனுடைய எல்லா காரியங்களும் அவன் நடைமுறைப்படுத்தியிருக்கிறான், தவறான கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம். அப்போ அதை விட்டு நம்ம வெளியே வரணும்னா அவன் மாதிரி அங்கே என்ன பண்ணக்கூடாது, வேஷம் போட்டக்கூடாது. வெளியே வரணும். வெளியே வந்து தேவனுக்கு என்ன பிரியம்னு பார்த்து அதில் நடக்கிறதுக்கு நம்முடைய மனசை மாற்றணும். இதெல்லாம் இருக்குதுங்க பைபிளில். சும்மா வார கோயிலுக்கு போயிட்டு வர்றதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. ஒரு காலும் பரலோகமெல்லாம் போக முடியாது. இந்த வசனம் ரொம்ப கிளியராக இருக்குது. முதல்ல இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. அப்புறம் தேவனுக்கு பிரியம் என்னங்கிறத பகுத்தறியணும். அதை செய்யறதுக்கு நம்முடைய மனசை மாற்றி அதை செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது இப்போ முதல் வசனம் பாருங்கள் என்ன சொல்லுது. அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. அப்படின்னா புரியுதுங்களா, நீங்கள் கொடுத்துருவீங்க, அதை அவர் அங்கீகரிக்கணும் இல்லையா, அதற்கு அவருடைய இரக்கம் வேணும். இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கவனிக்கிறீங்களா? அப்போது நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான பலி செலுத்துறதுக்கு பேர் தான் புத்தியுள்ள ஆராதனை. ஸோ பலி செலுத்துறதுன்னா கவனிச்சு பாருங்கள், அந்த வசனம் எப்படி இருக்கு. தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி சொல்கிறோம் இல்லையா. ஜீவ பலினா உயிருள்ள பலி. பலினாலே நமக்கு என்ன ஞாபகம் வந்துடும், அப்படியே கீழே போட்டு உடனே வெட்டிடுவாங்க. இந்த இடத்துல வெட்டுறதை பற்றி சொல்லலை, லிவிங் சாக்ரிஃபைஸ், உயிருள்ள பலி. அப்போது நாம் உயிரோடு இருக்கும் நாள் முழுவதும் அப்படின்னு அர்த்தம். இந்த சத்தியத்தை என்னைக்கு ஏற்றுக்கிட்டோமோ, தேவனுடைய அழைப்பை என்னைக்கு ஏற்றுக்கிட்டோமோ, அன்னையிலிருந்து நாம் உயிரோடு இருக்கும் நாள் முழுவதும் நம்முடைய காலம், நேரம், பணம், சிரமம், ஆசை, இச்சைகள், நம்முடைய தாளந்துகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு பிரியமான பலி செலுத்தணும். அது என்ன பிரியம்னு தெரிஞ்சு பகுத்தறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய தியாகங்கள் இருக்கணும். அது தியாகம். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்போ மற்றதெல்லாம் புத்தி கெட்ட ஆராதனை. ரொம்ப கிளியராக இருக்குது. நம்ம ஆராதனை என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம், பட் இதுதான் புத்தி உள்ள ஆராதனைன்னு பைபிள் சொல்லுது. கவனிக்கிறீங்களா? இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்கும்போது, எல்லாவற்றையும் விட்டு விட்டு உங்கள் பின்னாடி வந்தமேன்னு கேட்டார். உடனே ஆண்டவர் சொன்னார், என்னை இன்னைக்கு யாரெல்லாம் பின்பற்றுறீங்களோ அவங்க என்னுடைய அந்த சிங்காசனத்தில் உட்கார வைங்கன்னு. இதை யோவான் எழுதுகிறார் பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும். அவர் எப்படி நடக்கிறார்? ஒவ்வொரு ஸ்டெப்பு, என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரோ அந்த ஸ்டெப்பில் நாமளும் போகணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். இப்பிரபஞ்சம் முழுவதும் சாத்தானுடைய கையில் இருந்தது. இப்பிரபஞ்சத்துக்குரிய வேஷம் ஆண்டவர் தரிக்கலை. தேவனுக்கு பிரியம் என்னன்னு பார்த்தார். இதோ உமக்கு பிரியமானதை செய்ய வருகிறேன், இந்த வசனமே இருக்கு 40ஆம் சங்கீதத்தில். இப்போ இந்த பூமியில் வந்தார். அவருக்கு பிரியமான வாழ்க்கையை ஒரு வாழலை, தன்னுடைய பிதாவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தார். புரியுதுங்களா? அதுதான் அந்த இடுக்கமான வழி. அப்புறம் ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், அந்த 33 வருஷத்தில் 3 வருஷம் தன்னை முழு உயிருள்ள பலியாக தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இப்போ அவர் பின்னாடி போகிறவங்க எல்லாருமே அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். பேதுரு கேட்டதை மறுபடியும் ஞாபகப்படுத்தலாமா? பேதுரு என்ன கேட்டார்? எல்லாவற்றையும் விட்டு விட்டு உங்கள் பின்னாடி வந்தமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்ன பதில் ஞாபகப்படுத்திக்கலாம். அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது
என்னை பின்பற்றின நீங்கள் இப்போ அந்த இடுக்கமான வாசலை யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ அவர்களை இஸ்ரேலின் 12 கோத்திரங்களை நியாயந்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பீங்க. கவனிக்கிறீங்களா? அப்போ அன்னைக்கு 12 பேர் இருந்தாங்க, 12 சிங்காசனம். இப்போ நம்ம ஒரு 50 பேர் இருக்கணும்னு வச்சுங்க, அப்புறம் என்ன சொல்லுவார்? 50 சிங்காசனம். அப்போ இன்னைக்கு யாரெல்லாம் என்னை பின்பற்றுகிறீர்களோ அவர்கள் 50 சிங்காசனம் உங்களுக்கு இருக்குன்னார். இப்போ படிக்கக்கூடிய வசனங்கள் கொஞ்சம் நல்லா புரியும் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய பின்னாடி போனால் சுயநலம் இல்லாமல் வாழ்க்கையில் தான் வாழ்ந்தாகணும், அங்கே உண்மையைத்தான் சொல்லி ஆகணும். அப்போ அங்கே நிறைய பாடுகளும் துன்பங்களும் வரும் இல்லையா? அப்படி பாடுகள் துன்பம் வரும்போது என் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்போ அவர் முன்னாடி போகிறார், நம்ம பின்னாடி போகிறோம். கவனிங்க, அவர் முன்னாடி போகிறார், நம்ம பின்னாடி போகிறோம், ஒன்றா வாயில் அந்த வழியில் போயிட்டுருக்குறோம். அப்போது அவர் நம்ம கூட தான் இருக்கார். அதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போ வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். எவ்வளோ கிளியராக இருக்கு இல்லையா? அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா நமக்கு இந்த பூமியில் நிறைய பாடுகள் உண்டு. நிறைய பேர் அதை அனுபவிக்கிறதுக்கு தயாராக இல்லை, ஏன்னா சுயநலமாக இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வழியில் போனால் நிறைய பாடுகள் நமக்கு இருக்குது. ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறார், அவரோட பாடுகளை சகித்தால். அப்படின்னா நம்ம பாடுகளை சகிக்கும் போதும் அவர் கூட இருப்பார், அவரோடே கூட ஆளுகையும் செய்யலாம். ஆளுகை செய்யும் போதும் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். அப்போ அதுதான் நமக்கு அஷூரன்ஸ். நீங்கள் பாடுகளை செய்யுங்க, நான் கூட இருக்கேன். ஆளுகை செய்யும் போதும் நான் கூட இருக்கேன். அதே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். தேவபக்தியாய் நடக்கணும்னு நினைச்சாலே துன்பம் வந்துருமா? நம்ம தான் நினைக்கிறது இல்லையே, அதனால் நமக்கு எந்த துன்பம் வர்றதில்லை இல்லையா? ஆனால் நினைச்சாலே துன்பம் வந்துடும். நடந்தா நிறைய துன்பம் வரும். இப்படி சொல்லி கூப்பிட்டு பாருங்க, வாங்க இயேசு கிறிஸ்து வழியில் வாங்க, நிறைய பாடுகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, அவமானங்கள் இருக்குன்னு போஸ்டர் அடித்து ஒட்டிட்டு எல்லாருக்கும் நீங்கள் கூப்பிடுங்க, ஒருத்தர் வர மாட்டாங்க. கவலையா, கடன் தொல்லையா, நோட்டீஸ் அடித்து பாருங்கள், ஆயிரக்கணக்கில் வந்து குவிவாங்க ஜனங்க. இன்றைக்கி அப்படித்தாங்க குவிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும்னு போயிட்டுருக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லி கூப்பிட்டுருக்கார்? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துகிட்டு வரணும், அவரோடே கூட பாடுகளை சகிக்கணும். இதை பேதுரு புரிஞ்சுக்கிட்டார். பேதுரு புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறார் பாருங்க, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் இந்த அழைப்பில், என்றாலும் நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியம். கவனிக்கிறீங்களா? நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுறீங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். கவனிக்கிறீங்களா? அப்போ ஒரு சின்ன உதாரணத்தின் மூலம் விளக்குறார் பாரு. அழிந்து போகிற பொன் எப்படி அக்கினியினாலே சோதிக்கப்படுமோ, இப்போ நமக்கு நல்லா தெரியும். ஒரு தங்கம் நெருப்பில் போட்டால் நல்லதா கெட்டதா, அதை முதல் டிசைட் பண்ணலாம். நல்லதா கெட்டதா? கரெக்ட், நல்லது. ஏன் நல்லது? அந்த தங்கம் நெருப்பில் போடப்படும் போது அதில் இருக்கக்கூடிய கசடுகள் எல்லாம் என்ன ஆகிடும்? வெளியே போயிடும். அப்போ அந்த நெருப்பில் போடுறது நல்லது தானே? அதே மாதிரி தான் நம்முடைய விசுவாசம் அப்படித்தான் இருக்குதான். பாருங்கள், உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, அப்போ அவருடைய ராஜ்யம் வெளிப்படையாக வரும். அப்படி வரும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். கவனிங்க, இதுக்கு தாங்க அலையிறாங்க உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம். புகழ்ச்சி, கனம், மகிமை, மாலை போடணும், மரியாதை போடணும், மேலே ஏறி உட்கார வைக்கணும். எல்லாம் 5 வருஷம்தான். அதுக்கப்புறம் பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ நாட்டினுடைய தலைவர்களே வெளிநாட்டுக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் தலைவர்களுக்கு மரியாதை இன்றைக்கி. ஆனால் கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தில் அது அழியாத ஒரு ராஜ்யம். அங்கே உண்மையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப கஷ்டத்தில் துன்பத்தில் இருப்பாங்க, ஆனால் சகிப்பாங்க. அப்படி சகிச்சுட்டு இருக்கும்போது எப்படி ஒரு பொண்ணு சகிச்சிருக்குதோ அப்போ அது என்ன ஆயிடும்? சுத்தமாகும். அதே மாதிரி தான் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது அது நல்லா எப்படியா ஷார்ப்பாகும். அப்படி ஆச்சுன்னா அப்படிப்பட்ட ஜனங்கள் தேவன் எப்படி கொண்டு வரார் பாருங்க, உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பிலிப்பியருக்கு நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், வாசிக்கலாம்.
பிலிப்பியர் 1:29-30. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கிளியரா இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நல்ல கிளியரா வசனம் இருக்கு. அவர்கிட்ட நிறைய பேர் விசுவாசிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதில் அந்த விசுவாசத்தின் மூலம் நிறைய நல்ல சலுகைகள் வாங்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அவர் நிமித்தம் பாடுபடுகிறதுக்கு யாரும் ரெடியா இல்லை, ஒரு சிலரை தவிர. பாருங்கள், அந்த பாடுபடுகிறது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு அப்படின்னா புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு பாட அனுபவிக்க கூட எல்லாருக்குமே கொடுத்து வைக்காது. அது தேவன் யாருக்கு கொடுக்குறாரோ அந்த கொடுப்புன்னு அவங்களுக்கு தான். அப்போ நம்ம கிடைச்ச உடனே என்ன பண்ணிடணும்? அந்த பாடுகளை நம்ம அனுசரிக்கணும், வாங்கிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு போராட்டமான ஜீவியம் தாங்க கிறிஸ்தவ ஜனங்களுக்கு இருக்குது. அவங்க உண்மையை சொல்லி சத்தியத்தில் நடக்கும்போது அநேகர் அவர்களை அவமானப்படுத்துவார்கள், கஷ்டப்படுத்துவாங்க. அதை தாங்கணும், சகிக்கணும், போராடணும். அதனால தான் பவுல் அவ்வளோ கஷ்டங்களை சகித்து கடைசியாக எப்படி எழுதினார் பாருங்க. பிலிப்பியர் 1:30 வாசிக்கலாம். நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. எனக்கு என்னென்ன போராட்டம் எல்லாம் இருக்குன்னு நீங்கள் கேள்விப்படுறீங்களோ அத்தனை உங்களுக்கும் இருக்கும். ஆனால் இதெல்லாம் போராடி முடிச்சுட்டு பவுல் சொன்னார் பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன். போராட்டம்ங்கிறதே மோசமான விஷயந்தான். ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்த கஷ்டங்களை பற்றி பேசுகிறார், அதை எதிர்த்து போராடினதை பற்றி பேசுகிறார். தவறான கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கு எதிர்த்து போரிட்டார். அதில் வரக்கூடிய அவமானங்கள், கஷ்டங்களை சகிச்சார். ரெண்டுமே இருக்குது, கவனிக்கிறீங்களா? அதுதான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்படின்னா இது ஒரு போராட்ட களம் மாத்திரமல்ல, இது ஒரு ஓட்டப்பந்தய கிரவுண்டு கூட. அப்போது ரெண்டு விஷயத்துலையும் ஜெயிப்பு இருக்கணும். ஜெயிச்சா கிரீடம் கட்டாயமாக இருக்குது. ஒரு போராட்டம், அதனால தான் மல்யுத்தத்தை பற்றியெல்லாம் பேசுகிறார். அது கூட ஒரு ரூல் படி தான் மல்யுத்தம் பண்ணணும்னு சொல்கிறேன். இது நமக்கும் அப்படி தான், நமக்கு ஒரு ரூல் இருக்குது. இந்த ஒரு போராட்டத்தில் இப்படித்தான் நம்ம போராட வேணும்னு ஒரு ரூல் இருக்குது. அந்த போராட்டம் அப்படி போராடிட்டோம்னா அதுக்கு பேர் நல்ல போராட்டம். எப்படிப்பட்ட அப்போ இந்த சத்தியத்தில் நம்ம நடக்கும்போது ஏற்படக்கூடிய அவமானங்களை சகிக்கிறது, அதுதான் நல்ல போராட்டம். துன்பங்களை சகிக்கிறது, அதுதான் நல்ல போராட்டம். அதே சமயத்தில் தவறான கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் ஆப்போசிட்டில் எதிர்த்து நிற்கணும், அதுவும் நல்ல போராட்டம். அப்படி போராட்டம் ஒரு ஓட்டம் மாதிரியா, நம்முடைய இலக்கை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கிற ஓட்டம் மாதிரி. அப்போ ஓட்டத்தை முடித்தேன், ஓடி முடிச்சார். விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கிரீடம் யாருக்கு? கிளியராக சொல்லிட்டாரா? ராஜாவுக்கு. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கன்ஃபார்மாக கிறிஸ்துவோட ராஜாவாக உட்கார்றார். இதில் கன்ஃபார்மாக நம்ம சொல்லிடலாம். பாருங்க, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலேங்கிறது அவருடைய ராஜ்யத்தில் எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அன்புக்குரிய சகோதரர் சொல்ல கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் தந்தருள்வார். இப்போ இந்த குரூப் யாரு? நாம தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்தை நோக்கி சரியான காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே பவுல் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க இல்லையா? இப்போ பாருங்க, அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்தில் நின்றுட்டு இருக்கிறோம் நம்மெல்லாம். நமக்கும் அந்த நீதியின் கிரீடம். அப்படின்னா இந்த 2000 வருஷம் என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா? தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க. 2000 வருஷம் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் மாயை, அழிவுகள் மாயை, களியாட்டுக்கள் மாயை, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மாயை, எல்லாமே மாயை. அப்போ எது மட்டும்தான் உண்மை? இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் வரப்போகிறது. அந்த ராஜ்யத்தின் ராஜாக்களுடைய செலெக்ஷன் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. அந்த செலெக்ஷனில் ஆண்டவர் எப்படி செலக்ட் பண்ணுறாருனா, அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி, ஏன் பின்னாடி ஒருத்தர் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சுயநலம் இல்லாமல் இடுக்கமான வாசல் வழியாக வாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர்னார். இன்றைக்கும் கொஞ்சம் பேர் தாங்க. அதனால தான் பயப்படாதே சிறுமந்தையேன்னு சொன்னார். அப்போது கிறிஸ்தவர்களே இன்றைக்கி எல்லோரும் எதில் தான் போயிட்டுருக்காங்கன்னா விசாலமான வழியில் போயிட்டாங்க மரணத்துக்குள்ளே. அதில் ஒரு சில சீஷர்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து தேவன் அங்கே பிரித்து எடுக்கிறார். அவர்களை பிரித்து அதை கண்டுபிடிக்க வைக்கிறார். முதல்ல அந்த விசாலமான வழியில் இடுக்கமான வழி. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த இடுக்கமான வழி தாங்க நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகுது.
ஏன்னா இயேசு கிறிஸ்து அதில் போனார். அவர் பின்னாடி போனால் நேரம் எங்கே போயிடலாம்? நான் போய் சொன்னார் இல்லையா பரலோகம். அப்போ யார் தான் பரலோகத்துக்கு போகிறது? எல்லாரும் கிடையாது. ஆண்டவர் பின்னாடி இடுக்கமான வழியில் போகிறவங்க மட்டும்தான் இந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். மற்ற எல்லாரும் இந்த பூலோகத்தில் தான் பிரவேசிக்க முடியும். புரியுதுங்களா? இந்த பூலோகத்தில் ஒரு ராஜ்யத்தில் தான் அவங்க வரப்போ போகிறாங்களே தவிர பரலோகத்தில் போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட போகிறவங்க யாருன்னா ராஜாக்கள் கிரீடம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார் இல்லையா, அந்த கிரீடம் வாங்கினவங்க. இதையத்தான் தொடக்கத்திலிருந்தே சப்ஜெக்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் வரும்போது புதிய வானம் புதிய பூமி வரும் பார்த்தோம் இல்லையா. புதிய வானம் என்பது வானத்திற்குரிய அரசாட்சி, புதிய பூமிங்கிறது பூமிக்குரிய அரசாட்சி. இப்போ தேவன் நம்மளை கூப்பிட்டது வானத்து நட்சத்திரங்கள். ஆபிரகாமுக்கு சொன்னார் இல்லையா, அதைத்தான் தானியேலில் படிக்கிறோம். தானியேல் 12:3 வாசிக்கலாம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நட்சத்திரங்களைப் போல. இதைத்தான் ஆபிரகாமுக்கு சொல்லும்போது வானத்து நட்சத்திரம். அப்போது இந்த 2ஆம் உலகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகுதான் இந்த பரலோக ராஜ்யத்தின் கதவே திறக்கப்பட்டது. நம்மெல்லாம் தேவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும். ஏன் தெரியுங்களா? நம்மெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் பிறந்துட்டோம். ஒருவேளை நம்மெல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்னாடி பிறந்திருந்தோம்னா இந்த பரலோகத்துக்கு போகிற வழியே நமக்கு கிடச்சிருக்காது. அப்போது கிறிஸ்துவுக்கு பிறகு நம்மளை பிறக்க வச்சதே தேவன் நமக்கு செய்த மகா பெரிய புண்ணியம். இல்லைன்னா இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இல்லையா? அப்போ அன்புக்குரிய சகோதர சூழலே, இன்றைக்கு அந்த வானத்து நட்சத்திரங்களுடைய அழைப்பு இப்போ என்ன ஆகிட்டுருக்குன்னா அதுதான் இப்போ போயிட்டுருக்கு. கவனிக்கிறீங்களா? நம்ம ஏற்கனவே ஆபிரகாம் சொன்னார் இல்லையா, வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல். இப்போ இந்த 2 சந்ததி வருவதற்கு தான் இந்த 2ஆம் உலகம். அதில் விசேஷமாக இஸ்ரேல் ஜனங்கள் ஏற்கனவே அவங்க வேற ஒரு பிளானுக்குள்ளே போயிட்டாங்க. இந்த 2ஆம் உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாள் இந்த 2ஆம் உலகத்துக்கு ஒரு முடிவு வருவதற்கு முன்பாகவே இந்த ராஜ்யத்தின் ராஜாக்களுடைய செலக்ஷன் முடிஞ்சிடும். இந்த 2ஆம் உலகத்துக்கு ஒரு முடிவு வந்துடும். பேதுருக்கு எழுதுகிறார் இல்லையா, 2ஆம் பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. படிக்கிறோம் இல்லையா? ஒரு மகா பெரிய பேரழிவை நோக்கி இந்த பூமி போயிட்டுருக்கு, இந்த 2ஆம் உலகம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. 2ஆம் உலகம் சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த சப்ஜெக்டினுடைய கடைசியில் பார்த்தோம். 1ஆம் உலகம் அழிவதற்கு முன்பாகவே நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் ஒரு கப்பலில் ஏறி 2ஆம் உலகத்துக்குள்ளே போனாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த 2ஆம் உலகத்திற்கு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்பாகவே நோவாவுடைய ஃபேமிலி மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவரை உண்மையாக பின்பற்றின அவருடைய ராஜாக்களும் இந்த பூமியில் ஒரு பேழையில் ஏறி 3ஆம் உலகத்தில் அவங்க எப்படி போய் அரராத் மலையில் போய் நின்னாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய ராஜ்யத்தில் போய் நிற்பாங்களாம். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார் பாருங்க, 57ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்க. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்பே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. இன்றைக்கி யாரும் அதை பற்றி சிந்திக்கிறது இல்லை. ஆனால் ஒரு மகா பெரிய பேரழிவு வருவதற்கு முன்பாகவே அவருடைய உண்மையான சீஷர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இது சத்தியம். எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அந்த கதவு அடைக்கப்படும். புரியுதுங்களா? அது வரைக்கும் இப்போ இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கதவு திறந்துருக்குன்னா ஒரு சில தேவனுடைய ராஜாக்கள் செலெக்ஷன் நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ உட்காந்து கேட்டுருக்குறாங்க. கொஞ்ச நாள் ஆகும்போது இந்த செலெக்ஷன் முடிஞ்சிடும், கதவும் அடைக்கப்படும். எந்த கதவு அடைக்கப்படும்? இடுக்கமான வாசல் திறந்தார் பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. முதல் வருகையில் வந்து அதை இப்போ 2ஆம் வருகையில் வந்து என்ன பண்ணிடுவார்னா க்ளோஸ் பண்ணிடுவார். அது வரைக்கும் அந்த இடையில உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறமே நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறார். இன்னும் கொஞ்ச நாளில் அந்த கதவு அடைக்கப்படும். புரியுதுங்களா? ராஜாக்குடைய செலெக்ஷன் அங்கே என்ன ஆகிடும்? நிறைவேறப்படும். செலக்ட் ஆகிடுவாங்க, மேலே கிறிஸ்துவோட போயிடுவாங்க. அடுத்தது வெரி நெக்ஸ்ட் என்ன? 3ஆம் உலக யுத்தம் இந்த பூமியில் ஆரம்பிக்கும். அதுக்கெல்லாம் நிறைய வேலைகள் இப்போ போயிட்டுருக்கு. அதை குறித்து தெளிவாக பெரிய சப்ஜெக்ட்லாம் பார்க்க போகிறோம் வரக்கூடிய வாரங்களில்.
மூன்றாம் உலக யுத்தம் எந்தெந்த நாடுகளுக்கு நடக்கும், எது ஜெயிக்கும், எதுக்கு தேவன் மூன்றாம் உலக யுத்தத்தை அனுமதிக்கிறார், அப்போ அதில் என்ன இந்த பூமி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பார்க்க போகுது, இது எல்லாம் பார்க்க போகிறோம். ஆனால் தேவனுடைய திட்டத்தை கொஞ்சம் கவனிச்சினா, மூன்றாம் உலக யுத்தம் முடியும் பொழுது அடுத்தது வரக்கூடிய நெக்ஸ்ட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். இதை நம்ம ஜென்ரலாக சொல்லணும்னா மூன்றாம் உலகம். புரியுதுங்களா? மூன்றாம் உலகம் அவருடைய கிறிஸ்துவுடைய அரசாட்சி. இப்போ மூன்றாம் உலகம் இந்த பூமியில் கிறிஸ்துவுடைய அரசாட்சி வெளிப்படையாக ஸ்தாபிக்கப்படும் போது அந்த அரசாட்சியில் ராஜாவாக இருப்பார். அப்போ ராஜாவாக இருக்காருன்னா மக்கள் இருக்கணும் இல்லையா? அப்போ என்ன செய்ய போகிறார்? அதான் மூன்றாம் உலக சப்ஜெக்ட்லேயே பார்த்தோம். ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் அவர் உயிர்த்தெழுப்புவார். அதுதான் மூன்றாம் உலகம். அப்படி உயிர்த்தெழுப்பி, கவனிக்கிறீங்களா, மூணாவது ஒரு வழியை திறப்பாராம். நம்ம சப்ஜெக்டினுடைய தலைப்பு என்ன? 3 வழிகள். அதில் ஆதாமில் திறந்து விட்டது விசாலமான வழி, அது மரணத்துக்கு போகிறது, எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்தோன்னே தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே அவர் திறந்து விட்டது இடுக்கமான வாசல். அதில் ராஜாக்கள் மட்டும் உள்ளே போகிறாங்க, ராஜாக்கள் செலெக்ஷன் ஆகி மேலே வந்துடுறாங்க. அப்போ அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படும் போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களை உயிர் தெழுவார்கள். இப்போ வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தீர்க்க தரிசனம். கடைசி நாட்களில் தேவனுடைய ராஜ்யம் எல்லா மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் போது எல்லா ஜாதிகளும் ஓடி வருவாங்க. ஓடி வரும்போது அங்கே ஒரு வழி இருக்குமா, அந்த வழிக்கு பேர் பாருங்க, ஏசாயா 35:8. அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருகிறதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. எல்லா உலக ஜனங்களையும் அவர் உயிர் தெழுப்பி ஒரு பெரிய பாதையில் மறுபடியும் நடக்க வைக்கிறார். அதான் பெரும் பாதை, ஹைவே. ஏற்கனவே ஆதாம் திறந்து விட்டது பிராட்வே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திறந்து விட்டது நேரோவே. கவனிங்க, இடுக்கமான வாசல். இப்போ ராஜ்யத்தில் உலக ஜனங்கள் எல்லாருக்கும் திரும்பவும் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் போது உலக ஜனங்களுக்காக தேவன் ஒரு பெரிய வழியை திறக்கிறாராம். அது ஹைவே. அது எப்படிப்பட்ட வழியா? பரிசுத்தமான வழி. அதில் பைத்தியக்காரன் கூட திசை கெட்டு போகிறதில்ல. அப்படி ஒரு வழியை தேவன் திறப்பாராம். எல்லா ஜனங்களும் அந்த பரிசுத்த வழியில் நடப்பார்கள். அடுத்த வசனம் பாருங்க, ஏசாயா 35:9. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, அங்கே சிங்கம் இருப்பதில்லைங்கிறார். இப்போ மூன்றாம் உலக சப்ஜெக்டில் என்ன பார்த்தோம்? சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னுன்னு பார்க்குறோம். இப்போ அதே ஏசாயா தான் இங்கே எழுதுறாரு, இங்கே சிங்கம் இருப்பதில்லை. இதுதாங்க தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்கிற முறை. அங்கே சொல்கிற சிங்கம் இருப்பதில்லை அப்படிங்கிறது சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னுங்கிற தீர்க்க தரிசனம் எதை குறிக்குதுன்னா, மக்கள் எல்லாரும் சாதுவாயிருவாங்க என்பதை காட்டுகிற ஒரு பர்டிகுலர் தீர்க்க தரிசனம். இங்கே சொல்லியிருக்கிற சிங்கம்ங்கிறது எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம். புரியுதுங்களா? அப்போது முதல் உலகத்திலேயே ஏதேன் தோட்டத்தில் அந்த சாத்தான் அங்கே இருந்து ஏமாத்தினால தான் முதல் உலகமும் கெட்டுப்போச்சு, 2ஆம் உலகமும் கெட்டுப்போச்சு. ஏன்னா இங்கே சிங்கம் இருக்கான், எல்லாத்தையும் கெடுத்துட்டான். ஆனால் கிறிஸ்துவுடைய ராஜ்யம் வரும்போது தேவன் இந்த சிங்கத்தை கட்டிடுவார். அதான் சொல்கிறார், அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதில்லை, மீட்கப்பட்டவர்களே அதிலே நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி அவங்க சீயோனுக்கு வரும்போது பாருங்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். அப்போ அவங்க தலை மேலே மகிழ்ச்சி அங்கே உட்காருமா. இது எப்போ? இப்போ தான் படித்தோம் இல்லையா, ராஜ்யம் பருவத்தில் இருக்கும்போது. இப்போ பாருங்கள், ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து எல்லாம் என்ன சொல்லுவாங்களா பாருங்கள், நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். எந்த வழியில்? அதுதான் அந்த பெரும்பாதை, 3ஆவது வழி. அது பரிசுத்த வழி. அப்போ எல்லா உலக ஜனங்களும் கடவுள் நமக்கு எல்லாம் போதிப்பார், அந்த வழியில் நம்ம எல்லாரும் நடப்போன்னு சொல்லுவாங்களாம்.
அது நித்தியமான ஒரு வழி, பரிசுத்தமான வழி, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வழி. ஸோ இந்த மூன்றாவது வழி அவர் திறக்க போகிறார் அவருடைய ராஜ்யத்தில். கவனிக்கிறீங்களா? அப்போ எத்தனை வழி பார்த்துட்டோம்? 3 வழிகள். இதில் விசாலமான வழி, அது ஏற்கனவே ஆதாம் திறந்தது. இடுக்கமான வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாங்கத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக திறந்தது. பெரும்பாதை மறுபடியும் உயிரை இழந்த உலக ஜனங்களை திரும்பவும் உயிர் கொடுத்து ஒரு பெரும்பாதையை நடக்க வைக்கிறார். கவனிக்கிறீங்களா? அப்போது இன்னைக்கு நமக்கு எந்த வழி மட்டும்தான் திறந்திருக்குன்னா, விசாலமான வழி ஏற்கனவே திறந்து அதில் நிறைய பேர் போயிட்டாங்க. இனி வரப்போகிறது ராஜ்யத்தில் பெரும்பாதை, திருச்சபையாகிய நமக்கு மட்டும் இப்போ தேவன் திறந்து வச்சிருக்கிறது இடுக்கமான வழி. சரி, இந்த சப்ஜெக்ட் கேட்டோன்னே நிறைய பேருக்கு என்ன தெரியுங்களா ஒரு ஆவல். ஏன் பிரதர், இப்போ பரலோகத்துக்குள்ளே போகணுன்னா இடுக்கமான வழியிலே தான் போயாகணுமா? சைடில் ஏதாவது வழி இல்லைங்களான்னு கேட்குறான் நிறைய பேர். என்ன சொல்லலாம்? ஒரு வழியும் கிடையாது, இடுக்கமான வழி தான். இப்போது அதில் நிறைய துன்பம், கஷ்டம், பிரச்சனைகள் அப்படின்லாம் சொல்லும் பொழுது நிறைய பேர் அதை விரும்புறது இல்லைங்க. உண்மையாலுமே அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார் கவனிங்க, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், அந்த வார்த்தையை சொன்னதுக்கு காரணமே அவருடைய வழியில் வர்றதுக்கு நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. புரியுதுங்களா? அவர்கிட்ட வந்து நிறைய வாங்கறதுக்கு விரும்புகிறாங்க, ஆசீர்வாதத்தை விரும்புகிறாங்க, புரியுதுங்களா? ஆனால் அவர் வழியில் நடக்கிறதுக்கு யாரும் விரும்புறதில்லை. விரும்புகிறவங்க தாங்க வர முடியும். யார் தெரியுங்களா வருவாங்க? அவரை விரும்புகிறவர்கள் அவருடைய வழியில் வருவாங்க. அவரை விரும்பாதவர்கள் அந்த வழியில் வரமாட்டாங்க. ஆனால் அவரை தவிர மற்றதை எல்லாம் அவர்கிட்டருந்து கிடைக்கணும்னு விரும்புவாங்க. கவனிக்கிறீங்களா? அப்படி இருக்கிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம் இல்லை. உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போகும்போது அநேக துன்பங்கள். ஏன் துன்பங்கள்? இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த துன்பம் நமக்கு அவசியம் தானே? ஆமாங்க. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இவங்க எல்லாம் பயங்கரமான சுயநல தலைவர்கள். இவங்களுடைய தவறான கொள்கை கோட்பாடுகள்னால தான் இன்றைக்கி உலக ஜனங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவருடைய ராஜ்யத்தில் இப்போ அவருக்கு யார் தேவைன்னா, சுயநலம் இல்லாத தலைவர்கள் தேவை. அவங்க இங்கேயே சுயநலம் இல்லாமல் வாழ்ந்து காட்டணும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், இங்கே வாழ்ந்து காட்டினா தான் அவங்க வந்து அங்கே போய் ராஜ்யத்தில் போய் அந்த நன்மையை செய்ய முடியும் இல்லையா? அதுக்காகத்தான் கொஞ்ச நாள் அந்த அனுபவத்துக்காகத்தான் அந்த வழியில் நம்மளை போக வைக்கிறாரே தவிர நம்மளை மனப்பூர்வமாக கஷ்டப்படுத்தணும், துன்பப்படுத்தணுங்கிற ஐடியா தேவனுக்கு இல்லை. இவ்வளோ சொல்லியும் கொஞ்சம் நமக்கு புரியலன்னா ஒரு ஜனரஞ்சகமான உதாரணத்தில் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணலாம். இப்போ கொஞ்சம் கவனிங்க, இந்த படத்தை கொஞ்சம் பாருங்கள். இந்த படத்தில் ஒரு மனுஷனுடைய தலை இருக்குது. இந்த 2 கை இப்படி இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கவனிங்க. அது வந்து அந்த மனுஷனுடைய தலைக்கு மேலே அந்த கேமரா ஃபோக்கஸ் ஆகிருக்கு. அந்த மனுஷன் யார்? நான் தான். ஞாபகத்தில் வச்சுக்கேன். இப்போ நீங்கள் வந்து சில விளக்கம் சொல்லணும். அந்த மனுஷன் யார்? நான் தான். இந்த மனுஷனுக்கு ரைட் சைடில் 10 கிலோமீட்டரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதே மனுஷனுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு 10 கிலோமீட்டரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. கவனிக்கிறீங்களா? இப்போது இந்த 10 கிலோமீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, இந்த 2 பக்கமும் போனாலும் 10 கிலோமீட்டர் தான். ரைட்டில் போய் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலும் அங்கே 10 மணிக்கு ட்ரெயின், லெஃப்ட் சைடில் போனாலும் கரெக்டாக 10 மணிக்கு ட்ரெயின், ஈக்குவல் டைமில். இப்போ நான் மெட்ராஸ் போகணும், சென்னை போகணும். இப்போ நான் என்னுடைய ரைட்டில் போனாலும் 10 மணிக்கு போகிற ட்ரெயின் மெட்ராஸ் தான் போகுது. என்னுடைய லெஃப்ட்டில் போகிற ட்ரெயின் 10 மணிக்கு போகுது, அதுவும் மெட்ராஸ் தான் போகுது. புரியுதுங்களா? அப்போது என்னுடைய 2 பக்கமும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் 10 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன், இன்னொரு 10 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன். இங்கேயும் 10 மணிக்கு ட்ரெயின், இங்கேயும் 10 மணிக்கு ட்ரெயின். இங்கேயும் மெட்ராஸ் போகுது, இங்கேயும் மெட்ராஸ் போகுது. இப்போ நான் மெட்ராஸ் போகணும். நான் எதில் போகலாம் நீங்களே சொல்லுங்கள், ஒரு ஐடியா சொல்லுங்கள். எதில் போகலாம்? ரைட்லையா இல்லை லெஃப்ட்லையா? கரெக்ட். எதில் வேணாலும் போகலாம். இதுலேயும் போகலாம், இதுலேயும் போகலாம். கொஞ்சம் கவனிங்க. சரி, இப்போ என்னுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம் இல்லையா, அந்த ரோடு வந்து கல்லும் முள்ளும் கரடும் முரடுமாக இருக்குது. இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த ரூட்டு 10 கிலோமீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த ரூட் வந்து கல்லும் முள்ளும் கரடும் முரடுமாக இருக்குது. என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிற இந்த ரோடு, ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடு நல்ல பக்கா ட்ரங்க் ரோடு,
நல்ல அருமையான ரோடு, ஈக்குவலாக இருக்குது. இப்போ சொல்லுங்கள், நான் எதில் போகலாம்? எதில் போகலாம்? ஆமாங்க, ரைட்டில் தான். நம்ம அப்படி தானே விரும்புவோம். இந்த ட்ரங்க் ரோட்டில் போனால் ஈஸியாக போயிடலாம். சரி, ஒருவேளை இந்த ட்ரங்க் ரோட்டில், நல்ல ரோட்டில் நான் போனேன்னா, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு விஐபி எனக்காக காத்துட்ருக்கார். அவர் 100 ரூபா வச்சுருக்கார் எனக்கு கொடுக்குறக்கு. கவனிங்க, ரைட்டில் போனால், அந்த நல்ல ட்ரங்க் ரோட்டில் போனால் அங்கே ஒரு விஐபி எனக்காக காத்துட்ருக்கார். ஒரு 100 ரூபா வச்சுருக்கார். நான் போனோடனே 100 ரூபா எனக்கு கொடுப்பார். நான் ட்ரெயின் ஏறி போயிடலாம். சரியா? அதே சமயத்தில் என்னுடைய இடது பக்கம் கல் முள்ளு கரடு முள்ளு இருக்குல்ல, அந்த வழியில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறேன்னு வைங்களேன். ஒரு வேளை அங்கே போனால் ஒருத்தர் 100 கோடி ரூபாய் வச்சுட்டு ரெடியாக இருக்கார் எனக்கு கொடுக்குறக்கு. நீங்கள் சொல்லுங்கள், நான் இப்போ எதில் போகிறது? எதில் போகிறது? ஆமாங்க, இந்த ரோட்டை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். காரணம் 100 கோடி ரூபாய். கவனிக்கிறீங்களா? அப்போது இப்போ உங்களுக்கு பணம் தெரியுதா, வழி தெரியுதா? பணம் தானே தெரியுது. என்ன சொல்லுவோம், எப்படியாவது உளுந்து எந்திரிச்சு அடிபட்டா கூட போய் அந்த பணத்தை வாங்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலே கட்டிடுவோம், சொல்லுவோமா இல்லையா? அந்த பணம் தெரியுது பாருங்க, அந்த பணம் தான் பரலோக ராஜ்யத்தினுடைய அழைப்பு மாதிரி. அதுக்கு போறதுக்கு நம்ம நிறைய துன்பங்கள் இருக்கு. நீங்கள் துன்பங்களை பார்க்காதீங்க, கிடைக்கக்கூடிய மகா பெரிய ஆசீர்வாதத்தை பாருங்க. அதுதான் இடுக்கமான வாசல். அந்த கல் முள்ளெல்லாம் இருக்குல்ல, அதுதான் இடுக்கமான வாசல். நீங்கள் எதில் போகலான்னு பிளான் பண்ணுறீங்களோ பண்ணிக்கங்க. கடைசியாக இந்த வசனம் எப்படி முடிவு தெரியுங்களா அன்புக்குரிய சகோதரர்களே? ரோமர் 8:18 ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ரொம்ப கிளியரா சொல்ல, இன்னைக்கு நம்ம அனுபவிக்கக்கூடிய பாடுகள் எல்லாம் ராஜரீகத்தில் நமக்கு கிடைக்க போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. கம்பேரே பண்ண முடியாதான். அந்த அளவுக்கு மகா பெரிய ராஜரீகத்தை தேவன் நமக்கு கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொள்ளுகிறவள் கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். எல்லாரும் போக முடியாதுங்க. ஒரு ஊருக்கு ஒரு கலெக்டர் தானே. அந்த மாதிரி இந்த உலகத்தையே அரசாள போகிற உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு சுயநலமில்லாத சீசர்களாக வர முடியும். அன்னைக்கு ஆரம்பித்தார், இன்னைக்கு முடிக்க போகிறார். யாரெல்லாம் சுயநலம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு தாங்க இந்த அழைப்பு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை காதில் ஓதும். என்ன தெரியுமா? வாங்க என் கூட இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க. கொஞ்ச நாள் உண்மையான சத்தியத்துக்காக நீங்கள் வேலை செய்யும். அப்படி யாரெல்லாம் இந்த பூமியில் வேலை செய்கிறார்களோ, யாரெல்லாம் உண்மையாக தேவனுக்கென்று உழைக்கிறார்களோ, மற்றவர்களுக்கென்று உழைக்கிறார்களோ, அவங்க தாங்க ராஜரீகத்தை பெற முடியும். ஸோ அப்படி ஒருத்தர் பெறணும்னா ஒரு நல்ல உதாரணம் நமக்கு கிடைச்சிதுன்னா அந்த உதாரணத்தை வச்சுட்டு பின்னாடியே போயிடலாம் இல்லையா? ஒரு அருமையான உதாரணம் பைபிள் இருக்குது. ஆண்டவர் இயேசு பின்னாடி ஒருத்தர் போகிறது எப்படி போகலாம், எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் போகலாம், அதற்குரிய வசதி வாய்ப்புகள் நமக்கு இருக்குமா இல்லையா என்பதை குறித்து அடுத்த வாரம் ஒரு அருமையான ஒரு பாடத்தில் நம்ம சந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென்.